வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். தமிழகத்தில் முதலமைச்சர் அதிரடியான ஒரு கைது. ஸ்கெட்ச் போட்ட அண்ணாமலை, கோடு போட்ட ஸ்டாலின், ரோட்டை போட்ட அண்ணாமலை. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் நண்பர்களே. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சரை கைது செய்ய டெல்லி மேலிடமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் தீவிர திட்டமிடலை பார்த்தீங்கன்னா போடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமா பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை வெளியிட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. உண்மையில அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பதாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது முதலமைச்சரை அதிரடியா கைது செய்ய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது. தமிழகத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் தான். ஆட்சிக்கு 3 வருடங்கள் வெற்றிகரமாக முடிந்து விட்டது. ஓகேங்களா? 3 வருடம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகவே இருந்து என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் செய்கிறார். சில விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்டாகவும் பார்க்கப்படுது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்டாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று நமக்கு வெளியாகி இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கைது செய்யப்பட்டு அவர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிலுக்கு போவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நஞ்ச ஆட்டமாங்க போட்டாங்க இந்த திமுகவின் குடும்பம். ஸோ அதனால அவங்களெல்லாம் அப்படியே விடுற மாதிரி ஐடியாவே கிடையாது. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா விரைவில் இவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவாங்க. நிச்சயமா இவர்களெல்லாம் அப்படியே விடுற மாரி வாய்ப்பே கிடையாது. அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அதிரடியாக பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான்ல தொடங்கி ராஜாவில் தொடங்கி, அண்ணாமலை தொடங்கி அனைவருமே சொல்றது அதுதான். நெக்ஸ்ட் அடுத்த குறி நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து ரொட்டீனா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. உண்மையில இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துடைய முதலமைச்சர் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம் நண்பர்களே. ஸோ அதனால காலம் முழுமையாக அனைவருக்குமான அந்த ஆப்பை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.